ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட லாஸ்ட் வீடியோவில் என் பொண்ணு படிக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் ஸ்கூலில் அவளுடைய பர்த்டே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என் பொண்ணோட பர்த்டேவை என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியில் உள்ள ஒர்க்கர்ஸ் கூட நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. Hi Harriet. Hi, Mom. Today what we are going to make? We are going to make rice and the chicken. Okay. Want to help me today? Yeah. Thank you so much. You're Okay. welcome, Mom. என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியில் மொத்தமாக 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே ஃபுட் வந்து குக் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். முதல்ல சார்கோல் அடுப்பில் குக் பண்ணுறதுக்கு சார்கோல் அடுப்பு வந்து வெளியே வச்சுருக்கோம். எல்லாருக்கும் முதல்ல ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் வந்து குக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் பிலாவ் வந்து குக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் குக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிலாவ்ன்றது ஒரு ஆஃப்ரிக்கன் ரெசிபி. இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். காரம் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் வந்துட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணிடுவாங்க. ஃப்ளேவரிங்க்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. சில ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் பிலாவ் மசாலான்னு விற்கிறாங்க, அதை கூட வாங்கி ஆட் பண்ணுறாங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். I think enough. This one for chicken, no? For soup. No, if you want to add a little, little is enough for me. For it. இந்த பிலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே ஆனியன் தான். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும்னு சொல்றதை விட நல்லா பேர்ன் ஆகணும், அதாவது கருகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ரைஸ் மொத்தமாக ஒரு 3 கிலோ எடுத்திருந்தோம். ஸோ இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ரைஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த ரைஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நம்ம ஊரில் ப்ராய்லர் சிக்கன்லாம் கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். ஆனால் இங்கே வந்து டக்குன்னு வேகாது, சில நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் எல்லா சிக்கனுமே நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்தமாக ஒரு 8 கிலோ எடுத்திருந்தேன். அந்த 8 கிலோ சிக்கனையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாயில் பண்ண தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான சிக்கன் சூப் ரெடி பண்ண போகிறேன். 8 கிலோங்க, 8 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். நான் இதை வச்சு தான் சூப் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த ஸ்டார் எல்லாம் இறங்கி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி நான் பெருசாக ஆட் பண்ண போகிறதில்ல. வெளியே வந்து சார்கோல் அடுப்பில் பிலாவ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் வீட்டுக்குள்ளேயே வந்து சிக்கன் சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி அது கூட ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், வெளியே பிலாவ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா பேர்ன் ஆகிட்டதுக்கு அப்புறமா அதில் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட உப்பு எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். சிக்கன் சூப்புக்கு நான் பெருசாக காரம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 2 தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததாக பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கன் அது கூடவே அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால சுடு தண்ணி மட்டும் கொஞ்சமாக நாங்கள் பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரொம்ப சூப்பரான பிலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடும். You're taking rice, Harriet? Yeah. Rice you take. Amia is going to take that one. Super, okay. ஸோ இப்போ ரைஸ் பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. Okay. Waiting. Chop, you know, gamen. Kita dam. Chicken. Okay, Harriet. Bye, Mom. Bye. கம்பெனியில் கரெக்டாக ஒர்க் வந்துட்டு ஒரு 5:45க்கு முடிஞ்சிடும். ஸோ ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சர்வ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்வ் பண்ண போயிட்டு இருக்கோம்.
Thank you. Thank you. Birthday girl. ஸோ ஃபுட் எல்லாருக்கும் இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்குமே இங்கே சோடா ரொம்ப பிடிக்கும், அதனால சோடாவும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். I think it's enough. After you eat, you can get it, na? No, you see, last time the more rice wasted, that's why. Huh? Once you finish, you can take it. சாப்பாடு வைக்காதீங்கன்னு என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரும் திருப்தியாக வந்து வயிறு நிறைய சாப்பிடணும், அதே மாதிரி எந்த ஃபுட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை தான் நான் சொன்னேன். கொடுத்தாச்சா? எவ்வளோ பிளேட் கடை இருக்கு? It's good, huh? It's good. This time is good. It's perfect. Okay. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், நான் ஃபுட் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். Why? You take chicken at least. You take chicken. It's okay. You take little rice and chicken. Apa this one here? See what the look at it. Bring that so. This one is up. எல்லாருமே ஃபுட்டை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சில பேர்கிட்ட கேட்ட ஃபுட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. My friend, you took soda first. Hi Eric, how are you? How is your wife? Immoculate. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல எரிக்னு ஒருத்தங்க கிட்ட, இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இவங்களுடைய ஆப்பிரிக்கன் வெட்டிங்க்கு ரீசெண்டாக நான் இப்போ தான் போயிருந்தேன். இவங்களுடைய வெட்டிங் வீடியோ என்னோட சேனலோடய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Food is good, huh? Food is very delicious. It's good, huh? This time I cooked according to you people. I didn't put anything. Happy birthday to ஃபுட் வந்துட்டு இந்த வாட்டி ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டி நான் காரம் எதுவுமே ஆட் பண்ணல, அவங்களுக்கு இந்த மாதிரி குக் பண்ணியிருந்தேன். How was the food? Good, huh? Okay. Where from you? Thank you. Okay. My friend, how was the food? Very good, very nice. Very nice. Thank you so much. Food was good. You want some more rice? It's okay. It's okay. I'm asking. It's very good. What about you? It's fine. Thomas, how was the food? Good. You can sit and eat, huh? No problem. My friend, you tell me how was the food? Nice. Huh? Nice. Good. இந்த வாட்டி ரைஸ் ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருக்கும் பத்துற மாதிரி தான் வந்திருந்தது. நான் ஷீரடி சாய்பாபாவுடைய பிக் ஃபேன். அவருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் ரெகுலராக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். Okay. அதான் இருக்கிறீங்களா? Richard, eat slow, no problem. You like the soup, huh? Hey, I'm giving you. You like the food, huh? It's okay. Yes, the food is okay.
They're okay. Yeah, it's very nice. But why are you standing and eating? You can sit now. Stand. I like ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. Netra birthday. Come. Yeah, yeah. Oh. No pouring water. No, just you sing song. It's okay. Okay. Come on, eat. Yeah, no matter. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Netra. Netra. Happy birthday to you. The name is who? Netra. Netra, Netra. 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 You can come closer. ஸோ நேத்ராவுடைய பர்த்டே பார்ட்டி என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியில் உள்ள ஒர்க்கர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக நேத்ரா கூட பர்த்டே சாங்லாம் பாடி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். Harriet, thank you so much. You're welcome, Ma. Come, we go like this. Thank you so much, Harriet. welcome, Ma. You are always been there before me. My friend, you also come. I'm not smart today. It's okay, my friend. என்னோட லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோல எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, மறக்காம கிட்ட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.